டம்ளரு என்ன பண்ற? எனக்கு உன்னை பார்த்தா சிப்பு சிரிப்பா அது. ஏலே எதுக்குல என்னை பார்த்து சிரிக்க? உடம்பு சிறுசா இருந்தாலும் வாய் இவ்வளோ பெருசா இருக்கு. ஏலே நீ மட்டும் என்ன ஒழுங்கா? எனக்கு வாய் பெருசா இருந்தாலும் உன் அளவுக்கு நான் பேச மாட்டேன்ல. Hey guys, why are you shouting? Yeah, I cannot sleep, so don't disturb me. ஏலே நீ என்ன பாஷை பேசுற? ஒண்ணு விளங்கல. ஏலே நீ யாருல? Hey, I'm a pickle pot, yeah. என்னது பிக்கிலு பாட்டா? அப்படின்னா அது ஊறுகாய் சட்டி. அதை தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏலே அமைதியா இருங்களே, மாஸ்டர் வந்துட்டாரு. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? நான் வர்றது தெரிஞ்சிச்சு போலயே. நான் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஐடியாவோட வந்திருக்கேன். என்ன ஐடியா? என்ன ஐடியா? What idea, master? சொல்றேன். நீங்க எல்லாரும் கண்ணை மூடுங்க. உங்களையும் தான், நீங்களும் கண்ணை மூடுங்க. பெருசா அழகா நான் ஒன்று செய்ய போறேன். அதுக்கு கொஞ்சம் இல்லை நிறையாவே மண் எடுத்துக்குவோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துப்போம். கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோம். சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்குவோம். இங்கே என்ன நம்ம சமையலா செய்ய போகிறோம்? காமெடியை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி, எல்லாரும் கண்ணை தரங்க. கொஞ்சம் மியூசிக் போட்ட உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்களே. எந்திரிங்க. பா எவ்வளோ பெருசு இது. முன்னாடி நின்றா நான் தெரியவே மாட்டேன் போல. ஏலே நீயே அப்படி சொன்னா அப்ப நானு? So beautiful, so elegant, just looking like a wow. ஏலே நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? இதை பார்த்தா நம்மளா வேஸ்ட்டுன்னு தோணுதில்ல. சே நீ அப்படி சொல்லாத. நான் உருவாக்கிய எல்லாருமே ஸ்பெஷல் தான். நீங்கள் உங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணிக்காதீங்க. என் கூடவே இருந்து நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. நீங்கள் தான் இன்னும் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. நான் எதுக்கு யூஸ் ஆவேன்? நீ எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கிற ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருப்ப. என்னது பாத்திரமா? நான் பாத்திரம் இல்லை, பானை. எல்லாரும் அமைதியா இருங்க. நம்மளை வாங்க, ஆளுங்க வந்துட்டாங்க. வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? என்னது? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியலையே. என்னது பூனையா? ஓ, நூடுல்ஸ்க்குன்ற பாத்திரம் வேணுமா? இந்தாங்க, இந்த இருக்கு. 200 ரூபா ஆகும். அம்மா இங்கே பாருங்களேன், இது ரொம்ப அழகா இருக்கு. இது பெருசா இருக்குல்ல? ஆமாம் பாப்பா, ரொம்ப அழகாக பெருசாக தான் இருக்குது. இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல தெரியுது. இதெல்லாம் பெரிய பணக்காரங்க வீட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அம்மா உனக்கு இந்த குட்டி பானை வாங்கி தரேன், இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, ஓகேவா? ஓ சரி. ஏலே இவன் பணக்கார வீட்டில் தான் இருப்பான் போல. அவனுக்கு மவுஸ் அதிகம். ஓ, இப்போதான் நம்ம வேல்யூவே நமக்கு புரியுது. நமக்கு தான் மவுஸ் அதிகமாக இருக்கு. செம்ம கெத்து. பார்த்தீங்களா என்னை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுகிறத? இப்போ புரியுது அவங்க எல்லாத்துக்கும். ஓய் பிக்கில் பாட்டு, ஐ அம் த மோஸ்ட் வேல்யூபிள் ஒன்று. என்னங்க இத பாருங்களேன், எவ்வளோ பெருசா இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? வேணுமா? இது இப்ப வேண்டாம். ஏய் இங்க பாரு, நீ கேட்டிருந்த டம்ளரு இந்த இருக்கு பாரு. ஆமாங்க, ரொம்ப கியூட்டா குட்டியா இருக்குல்ல, இதையே வாங்கிக்கலாம். ஓகே. ஏலே ஜாலில ஜாலி. என்ன அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்களே. நீ பெருசா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு நீ யூஸ் ஆக மாட்ட. ஏலே நான் போயிட்டு வரேன். அடப்பாவுமே, இந்த டம்ளர் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்மளை யாருமே வாங்க மாட்டாங்க. இங்கே வர்றவங்களுக்கு நம்ம வேல்யூவே தெரிய மாட்டேங்குது. நாமளே நம்மளை ஃபேமஸ் ஆக்கி பெரிய இடமா பார்த்து செட்டில் ஆகிட வேண்டியதுதான்.
உடனே எஸ்கேப் ஆயிடுவோம். எஸ்கேப். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். தங்கமான தமிழ கலந்துமிருந்து நடப்பேன், அப்பாவின் நன்மைகளை எண்ணி எண்ணி துதிப்பேன். பேரும் புகழும் அவருக்கே சொந்தம், எஸ் மட்டும் இருந்தா ஊரே வந்தோம். பூச்சியை நினைச்சு அழிக்க பார்த்த கூட்டம், யாக்கோபின் தேவனால ஓடியதே ஓட்டம். ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை. ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை. நண்பன் 4 பேரு கூடுனா நன்மை கூட நம்மை தேடி வந்துரும். ஒன்று கூடி மண்டி போட்டு ஜபிச்சா நெருப்பின் ஆவி நம்மை கூட நிறைக்கும். அஞ்ச காலம் கொஞ்ச நேரம் மட்டும்தான், காசு பணமும் மீண்டும் வரும். காலம் மாறாத கிருபை சொத்தே சொத்தே இறங்குதே இப்போ. ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை. ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், அற்புதம் செய்வது அவருக்கு மகிமை. எல்லா பொருட்களும் வாங்க விற்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். குறைந்த விலையில் சிறந்த விளம்பரங்கள் செய்து தரப்படும். இதுதான் சரியான இடம், சரியான சான்ஸு. நமக்கு நல்ல காலம் வந்துருச்சு. செம்மையாக நடிக்கிறோம், சூப்பராக சேல் ஆகுறோம். மேடம் மேடம் இனி ஒரு நல்ல இடத்துல விற்று கொடுங்க மேடம். ஒன்னையவா என்ன சொல்லி விற்கிறது? அதனால எனக்கு என்ன கமிஷன் கிடைக்கும்? ஓ, கொஞ்சம் பக்கத்தில் வாங்களேன். ஓகே, டீல். ரோலிங் கேமரா ஆக்ஷன். 10 பானை வாங்கி 10 தடவை தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒத்த பானை வாங்கி ஒரே தடவை தண்ணி பிடிங்க. ஜெர்மன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தரமான மூலப்பொருட்கள் கொண்டு பார்த்து பார்த்து உங்களுக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட பானை. இந்த பானையின் சிறப்பம்சங்கள் இதோ. I am big, beautiful, custom made. லீக் ப்ரூஃப், லாங் லைஃப், அன்பிரேக்கபிள். அன்பிரேக்கபிளா? இது உங்களுக்கே ஓவரா இல்ல? உடனே வாங்க, ஓடி வாங்க. கார் இருந்தா கார்ல வாங்க. லிமிடெட் ஆஃபர், நோ எக்ஸ்சேஞ்ச், நோ ரீஃபண்ட். அம்மா, நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயம், கண்ணை திறந்துடாத. நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க என்னன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். சரி சரி, நான் கெஸ் பண்றேன். காரு இல்ல வீடு, நெக்லஸா? அம்மா, ஏற்கனவே நான் வாங்கி கொடுத்துட்டேன்ல, அது கிடையாது. நீ ரொம்ப ஆசைப்பட்டது, வாங்கணும்னு நினைச்சது, உன் மனசை போல அதுவும் ரொம்ப பெருசு. சரி சரி, சஸ்பென்ஸ் எல்லாம் வேணாம், சீக்கிரமா கையை எடுங்க, நான் பார்க்கணும். சர்ப்ரைஸ். எங்க சர்ப்ரைஸ்? எங்க ஒன்னையும் காணுமே. அந்த சர்ப்ரைஸ் இந்த பானைக்குள்ள வச்சிருக்கீங்களா? என்னது, பானைக்குள்ளையா? ஏம்மா, சர்ப்ரைஸே இந்த பானை தாம்மா. என்னது, பானையா? ஆமாம்மா, நீ தான் அந்த கடையில் அந்த பானையை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டில, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, அந்த பானையா? ஆசைப்பட்டேன்தான், அழகா தான் இருக்குது. ஆனா நம்ம வீட்டுக்கு அது செட் ஆகாதே.
அன்னைக்கே அதனால தானே வாங்காமல் வந்தோம். இந்த பானையை நான் என்ன செய்கிறது? அழுக்கு துணி தான் போட்டு வைக்கணும், இல்லைன்னா கழனி தண்ணி தான் ஊற்றி வைக்கணும். இது ஒரு யூஸ்லெஸ் ஸ்பாட். கொண்டு போய் ஓரமாக வைங்க. ச்சே, நம்ம சர்ப்ரைஸ் பிளான்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இதை போய் இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கிட்டோம். என்ன செய்கிறது? சரி, ஓரமாக வைப்போம். என்னது, அழுக்கு துணியை போடுவாங்களா? மாட்டுக்கு கழனி தண்ணி வைப்பாங்களா? இப்படி நம்மளை கழுவி கழுவி ஊத்துறாங்க. என் இமேஜே டேமேஜ் பண்ணுறாங்களே. கடைசியில் நம்மளை யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டே அண்ணா, இங்கே வாடா. ம் ம் இதை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? பானை தான் தெரியுது. டே நல்லா பாடுறா, இது பார்க்க உனக்கு ஸ்டெம்பு மாதிரி தெரியல. டே ஆமாடா, நம்ம ரொம்ப நாளாக ஸ்டெம்பு வேணும்னு அப்பாட்ட காலில் விழுகாத குறையா கேட்டுட்டு இருந்தோம்ல, அது கிடச்சிருச்சு. சரி, நீ போய் பேட் எடுத்துகிட்டு வா, நான் போய் பால் எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி நான் போடுற பவுலிங்கில் அந்த பானையோட டாப்பை தூக்குறேன். என்னோட பாட்டரு என்னை பார்த்து பார்த்து செஞ்சாரு. இவங்க பாட்டுக்கு என்னை பார்த்து பார்த்தா உடைச்சிருவாங்க போல இருக்கே. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். டே ஸ்டெம்பு போதுடா, ஸ்டெம்பு புடிடா. டே இந்த பாலை வச்சு எரிடா. ஐயோ, என்னை உடைச்சிட்டாங்களே. இனி யாருமே என்னை யூஸ் பண்ண முடியாது. இது நம்ம பானையாச்சே, இது எப்படி இவ்வளோ தூரம் வந்துச்சு? ஏய், என்னாச்சு? ஏன் அழுகிற? என்ன உடஞ்சி போயிருக்க? உன்னை யார் உடைச்சது? நான் வந்துட்டேன்ல, என்கிட்ட சொல்லு. என்னை எதுக்கு உருவாக்குனீங்க? என்னை உருவாக்குனதுக்கான பர்பஸ் என்ன? என்னைய வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, குப்பை தொட்டின்னு சொல்கிறாங்க, அழுக்கு துணி போட்டு வைப்பேன்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு யூஸ் ஆவேனே எனக்கு தெரியல. நான் என்னை பற்றி ரொம்ப பெருசாக யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் அது எல்லாமே பொய் தான் போல. என்னை யாருக்குமே பிடிக்கல. நான் நல்லா இருக்கும் போதே யாரும் என்னை யூஸ் பண்ணலை. இப்போ நான் உடஞ்சி வேற போயிட்டேன். என்னை யாரு தான் யூஸ் பண்ணுவா? நீ அப்படியெல்லாம் சொல்லாத. உன்னை உருவாக்குனா உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். உன்னோட உடஞ்சி போன நிலைமையை நினச்சி கவலையே படாத. உன்னை எதுக்கு உருவாக்குனோ அந்த நோக்கத்தை உன்னை வச்சு என்னால் இப்போவும் நிறைவேற்ற முடியும். அது எப்படி முடியும்? நான் தான் உடஞ்சி போயிட்டேனே. அதெல்லாம் முடியும். இரு, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அப்போ புரியும். கவனமாக கேளு. ஒரு ஊரில் ஒரு அப்பாவுக்கு 12 பசங்க இருந்தாங்க. அந்த 12 பேர்ல 11வது பிறந்த மகனோட வாழ்க்கையை தான் உன்கிட்ட கதையா சொல்றேன். அவனை உருவாக்குன ஆண்டவர் அவனுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருந்தாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே ஆப்போசிட்டா நடந்துச்சு. அவங்க அப்பா அவனை ரொம்ப நேசிச்சாரு. அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸும் கொடுத்தாரு. கூட பிறந்த அண்ணன்மாரெல்லாம் அவன் மேல பொறாமப்பட்டு அவனை குழியில தூக்கி போட்டாங்க. அவனை விற்றா காசு கிடைக்கும்னு அவனை குழியிலேருந்து எடுத்து அடிமையாக விற்றுட்டாங்க. அச்சோ, அப்படின்னா அதோட சாப்டர் க்ளோஸா? இல்லை இல்லை, அவன் அடிமையாக போனாலும் அவனை நோக்கத்தோடு உருவாக்குன ஆண்டவரை விட்டுட்டு அவன் போகவே இல்லை. அவனுக்கு கொடுத்த எல்லா வேலையிலையும் கடவுளுக்கு உண்மையாக இருந்தான். ஆண்டவர் அவன் கூடவே இருந்தார். அதனால எஜமா அவர் வீட்டுக்கே அவனை அதிகாரியாக்கிட்டாரு. ஓ, அப்ப அதிகாரி ஆன உடனே நோக்கம் நிறைவேறிடுச்சுல? அதான் இல்லை, அங்கதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமாக இருந்ததுனால எஜமானுடைய மனைவி அவன் மேலே தப்பான எண்ணம் கொண்டாங்க. ஆனால் அவன் ஆண்டவருக்கு பயந்து தப்பு செய்ய நோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே ஓடிட்டான். அதனால அவன் மேலே பொய் குற்றம் சாட்டி ஜெயிலில் தூக்கி போட்டாங்க.
ஓகே, இப்போ கன்ஃபார்மாக சாப்டர் க்ளோஸ் அப்படி தானே? இல்லை, இப்போவும் ஒரு ட்விஸ்ட்டு. திரும்பவுமா? ஆமாம், ஜெயிலில் இருந்தவனை அதிபதியாக ஆண்டவர் உயர்த்தினாரு. அவன் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தான். எல்லாருக்குமா? எப்படி? அந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு நாள் ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவையும் அதோட அர்த்தத்தையும் யாராலையுமே அவரை புரிய வைக்க முடியல. ஆனால் ஜெயிலில் இருந்தவனுக்கு கனவுகளுக்கு அர்த்தம் சொல்கிற கிருபையை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. உடனே ராஜா அவனை அரண்மனைக்கு வர சொல்லி அவரோட கனவை அவன்கிட்ட சொன்னார். அந்த கனவை கேட்டதும் ஆண்டவருடைய கிருபையினால கனவோட அர்த்தத்தையும் அதன் தீர்வையும் சரியா சொன்னான். பஞ்சகாலம் வந்தப்போ அவன் அடிமைப்பட்ட தேசம், அவன் குடும்பம், அவனுடைய சகோதரர் எல்லாருக்கும் உணவு கொடுத்து ஆசீர்வாதமாக இருந்தான். இப்படித்தான் அவனை குறித்த ஆண்டவருடைய நோக்கம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. நீங்கள் சொன்ன கதை கேட்க நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்காதுல்ல? நான் சொல்கிறது கதை எல்லாம் கிடையாது. பைபிளில் யோசேப்புன்றவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். அப்போ யோசேப்புன்றவருடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருந்துச்சு. அது மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் என்ன தான் உடச்சிட்டாங்களே, நான் தான் உடஞ்சி போயிட்டேனே. நீ ஒன்றும் உடஞ்சி போயிட்டேன்னு கவலையே படாத. நான் உன்னை சரி பண்ணிடுவேன். நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும். உன்னை குறித்த நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும். ஓகே மாஸ்டர், இனிமேல் நான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன், உங்கள் கூடவே இருப்பேன். சரி வா போகலாம். மகா ஜனங்களே, என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டதற்கு நன்றி. உங்களுக்கு நான் சொல்லியிருந்தபடி இந்த பெரிய விருந்தை இதோ இந்த பெரிய அழகான பானையில் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. உண்டு மகிழுங்கள். டேய், இங்கே போடுறா, நம்ம உடச்ச ஸ்டெம்பு மாதிரியே இருக்குல்ல? ஆமாம், ஆனால் அந்த பானை இவ்வளவு அழகாயிருச்சு. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம், என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம். மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. மகா ஜனங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்களே பார்த்தீங்க தானே,
என் வாழ்க்கையின் நோக்கம் தெரியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி போய் என்னை நானே ஃபேமஸ் ஆகிக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அதனுடைய முடிவு எல்லாராலையும் உடைக்கப்பட்டேன். ஆனால் என்னை உருவாக்கின என் மாஸ்டர் என்னை தேடி வந்து என்னை சரி செஞ்சு என்னை இந்த முழு ஊருக்கும் பிரயோஜனமாக மாற்றிட்டாரு. என் வாழ்க்கையின் நோக்கத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன போல வாழ்க்கையின் நோக்கம் தெரியாமல் மனசளவில் உடைக்கப்பட்டு குழம்பி போய் இருப்பீங்கன்னா, நீங்களும் உங்களை உருவாக்கி உங்களை தேடி வந்த உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக நம்பி அவரை சார்ந்து கொண்டீங்கன்னா, உங்களுடைய நோக்கத்தை நீங்களும் புரிந்து கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்களும் இருப்பீங்க. என்ன மாற ரெடியா?